Screen visible? Visible, ma'am. ஓகே ஓகே. ஆக்சுவலாக இந்த ஸ்லைட்ஸ் வந்து போன பேட்ச் வந்து ராமலட்சுமி மேம் வந்து டீல் பண்ணாங்க. நான் அதே பிபிடி தான் எடுத்து வந்திருக்கேன். பட் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? இது ரொம்பவே வந்துட்டு ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இந்த இது கொண்டு வந்திருக்கேன். இம்பார்ட்டண்டான டீல்ஸ் இருக்குனால இந்த பிபிடி நான் வந்து அப்படியே வந்து நடத்துகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பரில் கூட இம்பார்ட்டண்டான யூனிட். ஓகேவா? யூனிட் 9ல் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் பார்க்குறோம். அதுக்கு கீழே வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்ற டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சப் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்து நான் வந்து ஜிஸ்ட் மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி குட்டி குட்டி கண்டென்ட்டாக சொல்கிறேன். அதை இப்போ இந்த டைமுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? செட்டுக்கு இது இந்த அளவுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த கிளாஸை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் கவனிச்சுட்டு கூட சாப்பிடுங்க, என்னென்னாலும் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சப் டாபிக்ஸ் பார்க்கச்சே ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இதெல்லாம் வந்துட்டு மேஜரான பொல்யூஷன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்க்குறோம் என்விரான்மெண்டல் இஷ்யூஸில். நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட்னு பார்க்கும்போது என்விரான்மெண்ட் எலக்ட்ரானிக் வேஸ்ட், அப்புறம் சாலிட் மூலயமாவும் லிக்விட் மூலமாகவும், அப்புறம் பயோமெடிக்கல், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக வந்துட்டு இவேஸ்ட் வந்துட்டு உண்டு. அம்மா கொஞ்சம் சாமி நெக்ஸ்ட் வந்து கிளைமேட் சேஞ்ச் என்விரான்மெண்டல் இஷ்யூஸில் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு எலமெண்ட் பார்த்தா கிளைமேட் சேஞ்ச். அப்புறம் அண்ட் இட்ஸ் சோஷியோ எக்கனாமிக் நத்திங் பட் ஹவு பீப்புள் இன்ட்ராக்ட் வித் என்விரான்மெண்ட், அதை தான் வந்துட்டு சோஷியோ எக்கனாமிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் இஸ் நத்திங் பட் த ரோல் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேவா? கவர்மெண்ட் வந்துட்டு அந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக என்னென்ன ரோல்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத வந்துட்டு பொலிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் கீழே பார்க்குறோம். ஓகேவா? இந்த ஸ்லைட் கிளியரா? கிளியர் மேம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து ஏர் பொல்யூஷன். ஓகேவா? இம்பார்ட்டண்டாக பார்க்கும்போது ஏர் பொல்யூஷன் அண்ட் வந்துட்டு வாட்டர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் ஆக்ட் வந்து எப்போ வந்திருக்கும்? 1981 வந்திருக்கும். இதில் இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. 1-2 வந்து நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்டாக சொல்லுவேன், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 1981 ஏர் பொல்யூஷன் ஆக்ட் வந்துட்டு வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூட்டன்ஸ். ஏர் பொல்யூட்டன்ஸ் பார்க்கும்போது 2 டைப்ஸ் உண்டு. என்னெல்லாம் அப்படின்னா பிரைமரி பொல்யூட்டன்ஸ் அண்ட் பிரைமரி அண்ட் செகண்டரி பொல்யூட்டன்ஸ் 2 விதமாக உண்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது வந்துட்டு பிரைமரி பொல்யூஷன் வந்து டைரெக்டாக வந்துட்டு ஏரில் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொல்யூட்டன்ஸ் தான் வந்துட்டு பிரைமரி பொல்யூட்டன்ஸ் கீழே வரும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு காற்றுல கலக்கிறத வந்துட்டு பிரைமரி பொல்யூட்டன்ஸ் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் எந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன், அதோட இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? NO2 அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கார்பன், CO2. நெக்ஸ்ட் வந்து பிஎம்னா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நத்திங் பட் சாலிட் ஆர் லிக்யூட் பார்ட்டிகல்ஸ் தட் சஸ்பெண்டட் இன் டு த ஏர். ஓகேவா? அதுதான் வந்து பார்ட்டிகல் மேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன். திஸ் வி ஆல் நோ தட் இது வந்து இதில் இருந்து எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனர் இந்த மாதிரி இதுலேருந்து வரக்கூடிய வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன். இதுதான் வந்துட்டு டைரெக்டாக ஏரில் கலக்கக்கூடியது. ஸோ வந்து திஸ் ஆல் கம் அண்டர் primary pollutants. This is clear? Am I audible? Yes, ma'am. Speed up போறேனா நானு? No, ma'am. Clear தானே? Yes, ma'am. ஓகே, பிரைமரி பொல்யூட்டன்ஸ் கீழே நம்ம எந்தெந்த இதெல்லாம் பார்க்குறோம், எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன பார்க்குறோம், என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும்? நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு. எஸ், கார்பன் டை ஆக்சைடு, பர்டிகுலர் மேட்டர் அண்ட் குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ். இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்டான உள்ள பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இங்கே இருக்கும். ஓகேவா? இப்போ பிரைமரி பொல்யூட்டன்ஸ் கீழே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா அதில் குளோரோஃப்ளோரோ கார்பன், பிஎம், ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு வரும். மேபி செகண்டரி பொல்யூட்டன்ஸ் தான் அதுக்கு என்னென்ன வரும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செகண்டரி பொல்யூட்டன்ஸ் இன் ஏர் பொல்யூஷன். Pollutants formed in the atmosphere through chemical reactions involving primary pollutants and other atmospheric constituents. இது வந்து எப்படின்னா இருக்குன்னா கெமிக்கல் அது பிரைமரி பொல்யூட்டன்ஸ்ல வந்துட்டு பிஃபோர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? இதில் வந்து எப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய பொல்யூட்டன்ஸ் தான் வந்துட்டு செகண்டரி பொல்யூட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதில் பிரைமரி பொல்யூட்டன்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகும். ஓகேவா? மேபி ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் கேட்பாங்க. பிரைமரி பொல்யூட்டன்ஸ் வந்துட்டு செகண்டரி பொல்யூட்டன்ஸோட இன்வால்வ் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா
எஸ் தட் இஸ் கரெக்ட் ஓகேவா. இது கீழே வரும் ஓகேவா. பிரைமரி பொலிட்டன்ஸ் வந்து தனியாக இருக்கும், அது செகண்டரி வராது. செகண்டரிக்குள்ள பிரைமரி பொலிட்டன்ஸ் வரும். இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ட்ரைஆக்சைடு, நைட்ரிக் ஆசிட், கிரவுண்ட் லெவல் ஓசோன், பெராக்சி ஆக்சிடைல் நைட்ரேட், பேன் அப்படின்ற மாதிரி அப்ரிவேஷனை சொல்லுவாங்க. அதை படிச்சுக்கோங்க. அப்ரிவேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அக்ரோனிம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பாப்புக்கு வந்து பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். பெர்சிஸ்டன்ஸ் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் வந்துட்டு போன இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் படிக்கிற வார்த்தையை தெளிவாக படிக்கணும் ஓகேவா. ஏன்னா அவங்க நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஆர்கானிக் ஆர்கானிசம் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெர்சிஸ்டன்ஸ் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் தான் வந்துட்டு ஃபுல் ஃபார்ம் ஆஃப் போப், பிஓபி ஓகேவா. பேனுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? கொஞ்சம் ஆன்சர் பண்றீங்களா? பெராக்சி ஆக்சிடைல் நைட்ரேட். எஸ், எதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சு உட்காராங்க. உங்களுக்காக தான் ஒரு ஜீவன் இப்போ உட்காந்து நிறைய ஜீவன் உட்காந்து பாடுபட்டு இருக்காங்க. நீங்கள் எக்ஸப்ட் நீங்கள் ஃபீ பே பண்ணி கிளாஸ் கவனிக்க அது ஓகே தான். இருந்தாலும் உங்களுக்காக உங்களோட ப்ராக்ரஸ்க்காக ஒருத்தவங்க உழைக்கிறாங்க அப்படின்னா யூ ஷுட் ரெஸ்பான்ஸ் டு தட் ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் செகண்டரி பொலிட்டன்ஸில் எந்த மாதிரிலாம் வந்துட்டு எலமெண்ட்ஸ் பார்க்குறோம் பார்த்தே நான் சொல்லுங்க. ஓகே guys, am I audible? Atmospheric concentration, primary pollution. Yes, okay. Examples பார்க்கும்போது சல்ஃபியூரிக் ஆசிட், Nitric கீழே எலமெண்ட்ஸ் தான் முக்கியம். Ground level also. எஸ், வெரி குட். சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு. மேபி இதெல்லாம் பிரைமரி பொலிட்டன்ஸ் கொடுத்து ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இது கிடையவே கிடையாது. ஸோ வந்து படிக்கிறத பார்த்து படிங்க ஓகே. சல்ஃபியூரிக் ஆசிட், சல்ஃபர் ட்ரைஆக்சைடு, நைட்ரிக் ஆசிட், கிரவுண்ட் லெவல் ஓசோன், பேன் அண்ட் போப். நெக்ஸ்ட் இந்த ஸ்லைட்ஸ் கிளியர் தானே செகண்டரி பொலிட்டன் வரைக்கும்? Yes madam. ஓகேம்மா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து ஏரோசல்ஸ். ஏரோசல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கொலாய்டல் சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் டைனி பார்ட்டிகல் சாயில் ஆர் லிக்விட் சஸ்பெண்டட் இன் ஏர். ஏரோசல்ஸுக்கும் பர்டிகுலர் மேட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஏரோசல்ஸ் நம்ம வந்து எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்போ ஸ்ப்ரே அடிச்சா நம்ம கண்ணுக்கே தெரியாது, பட் நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படி தானே. அதுதான் வந்துட்டு ஏரோசல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஒரு இஷ்யூ, என்வரன்மெண்டல் இஷ்யூஸ் நடக்கு அப்படின்னா அது போத் நேச்சுரலாகவும் நடக்கும் அண்ட் அன்டவுட்டட்லி மேன்மேடாலையும் வந்துட்டு அது நடக்கும் ஓகேவா. நேச்சுரல் ஏரோசல்ஸ் பார்க்க வச்சு என்ன வந்து சீ சால்ட் உண்டு. சீ சால்ட்னா வந்து நம்ம இப்போ கடலில் நிற்கும் போது காற்று வரல, அதான் வந்துட்டு சீ சால்ட். அது வந்து நேச்சுரல் ஏரோசல்ஸ். அதுவும் வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல பொல்யூட்டன் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சீ சால்ட், நெக்ஸ்ட் வந்து டஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து போலன். போலன்னா அந்த பூவில் இருக்கக்கூடியது ஓகேவா. யாருக்கும் இதை இது சொல்லணுமா? கிளியர் தானே? Yes ma'am. ஓகே, நேச்சுரல் ஏரோசல்ஸ் பார்க்கச்சு சீ சால்ட், டஸ்ட் அண்ட் போலன் பார்க்குறோம். போலன்னா நத்திங் பட் இந்த பூலேருந்து வரக்கூடியது தான் ஓகேவா. மேபி தட் இஸ் ஆல்சோ கம்பைன்ட் பொல்யூட்டன்ஸ் ஓகேவா, டைனி பார்ட்டிகல் ஆர் சாலிட். நெக்ஸ்ட் வந்து ஆந்த்ரோபோஜெனிக். ஆந்த்ரோபோஜெனிக்னா வந்துட்டு ஒன்றும் இல்லை, மேன்மேடு தான் வந்துட்டு ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்ற மாதிரி இன்னொரு டேர்மில் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆந்த்ரோபோஜெனிக்னா வந்துட்டு இப்போ இஎஸ்பின்னு சொல்லுவாங்களா, இங்கிலீஷ் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அப்படின்ற மாதிரி. நான் கொஞ்சம் இங்கிலீஷில் டிவைட் ஆகி சொல்கிறேன் ஓகேவா. இங்கிலீஷ் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ்னா இப்போ நம்ம என்விரான்மெண்டல் படிக்கிறதுனால இப்போ என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷ் படிக்கிறதா வந்துட்டு இஎஸ்பி. இப்போ இன்ஜினியரிங் போனால் இன்ஜினியரிங் அந்த மாதிரி வேர்ட்ஸ் நமக்கு புதுசாக இருக்கும். இப்போ நம்மளோட லிட்ரேச்சர்ஸ் வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது, அவங்களோட வேர்ட் நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஆந்த்ரோபோஜெனிக் அப்படிங்கிறது இன்னொரு நேம் வந்து மேன்மேட் ஓகேவா. அதில் பார்க்கச்சு சூட், அப்புறம் பிளாக் கார்பன், சல்ஃபேட்ஸ், ஆர்கானிக் ஏரோசல்ஸ், இதெல்லாம் வந்துட்டு மேன்மேடால கொண்டு வரப்பட்ட ஏரோசல்ஸ். இது கிளியரா? Clear ma'am. Yes ma'am. ஓகே, நேச்சுரல் ஏரோசல்ஸ் அதில் வந்துட்டு என்னென்ன ஏரோசல்ஸ்லாம் வருது? Sea salt, dust, pollen. pollen. எஸ், சீ சால்ட், டஸ்ட், போலன். நமக்கு பார்த்தாலே தெரியும் அது ஓகேவா. நெக்ஸ்ட் மேன்மேட்ல ஏதாவது ரெண்டு சொல்லுங்க. Organic, Organics, black carbon. black carbon. எஸ், பிளாக் கார்பன், சல்ஃபேட்ஸ் ஒரு ஆர்கானிக் ஏரோசல்ஸ். ஆர்கானிக் பார்த்தோன்னா நேச்சுரலுக்குள்ள போயிடாதீங்க, அது வந்து ஆந்த்ரோபோஜெனிக் ஓகேவா. ஆந்த்ரோபோஜெனிக்னா என்ன மீனிங்? Man-made. எஸ், மேன்மேட் ஓகேவா. எஸ், வெரி குட், மேன்மேட். ஓகே, இந்த ஸ்லைட் கிளியர் தான். நெக்ஸ்ட் போலாமா? Clear ma'am. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து பர்டிகுலேட் மேட்டர் ஓகேவா. பிஎம் வந்து நம்ம எந்த பொலிட்டன்ஸ் கீழே பார்த்தோம்?
பிரைமரி ஆர் செகண்டரி? primary. பிரைமரி. எஸ், வெரி குட். பிரைமரி கீழே பார்த்தது தான் வந்துட்டு பர்டிகுலேட் மேட்டர். அதை வந்து பிஎம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்னா வந்துட்டு இதுவுமே வந்துட்டு லைக் ஏரோசல்ஸ் மாதிரி தான். பட் வந்து வி கேன் see the dust in through our eyes. ஓகேவா? பட் ஏரோசல்ஸ் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண மட்டும் தான் முடியும். a tiny or solid particles suspended in air. ஓகேவா? அது வந்து ஏர்ல வந்து ஃப்ளோட் ஆகும். we can see that. ஓகேவா? இது வந்து ரெண்டு டைப்ஸாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து PM10 less than 10 UP அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. யூஎம்க்கு வந்துட்டு என்ன ஃபுல் ஃபார்ம்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கு என்ன மீனிங் அப்படின்ற மாதிரி என்ன டேர்ம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து PM2.5 less than 2.5 UM. இதில் வந்து எது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பிஎம்னா நத்திங் பட் நம்ம பர்டிகுலேட் மேட்டர் தான். ஓகேவா? PM10 வந்து PM2.5 வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கம்பேரிட்லி PM10 வந்து 2.5 தான் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கண்ணுக்கே தெரியாது, ஈஸியாக நம்மளுடைய உடம்புல பாயக்கூடியதாக இருக்கும். அது வந்து பெனட்ரேட் லங்ஸ்குள்ள வரைக்கும் ஊடுருவக்கூடியதாக இருக்கும். அப்புறம் பிளட் ஸ்ட்ரீம்குள்ளலாம் வந்து போகக்கூடிய ஒரு பொல்யூட்டன்ஸ் தான் வந்துட்டு பர்டிகுலேட் மேட்டர், எஸ்பெஷலி வந்து 2.5. ஓகேவா? இதை வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வர சோர்சஸ் நேச்சுரல், இதே ஏரோசல்ஸ் மாதிரி தான் இதுலேயும் நேச்சுரல் சோர்சஸ் அண்ட் ஆந்த்ரோபோஜெனிக் சோர்சஸ் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறோம். அதே மாதிரி தான் டஸ்ட், போலன், சீ சால்ட் ஸ்ப்ரே, வால்கனிக் ஆஷ் இதெல்லாம் வந்துட்டு பர்டிகுலர் மேட்டரில் நேச்சுரல் சோர்சஸ் கீழே வரக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து ஆந்த்ரோபோஜெனிக் சோர்சஸ்ன்னு பார்த்தபோது கம்போஷன் ஆஃப் ப்ராசஸ் ஃப்ரம் வெஹிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ், பவர் பிளான்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் வந்துட்டு ஆந்த்ரோபோஜெனிக் கீழே வரக்கூடியது. ஓகேவா? இதை வந்து பர்டிகுலர் மேட்டர் கீழே வரக்கூடிய பொல்யூட்டன்ஸ். ஓகேவா? இதில் நான் கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன் ஏரோசல்ஸ் அண்ட் பர்டிகுலர் மேட்டர்ஸ்க்கு. Aerosols a suspension of solid or liquid particles in the air. Particulate matters அப்படின்னா solid or liquid particles that float in the air. ஓகேவா? இது கிளியர் தானே இந்த ஸ்லைட்? கிளியர் மேம். Yes, ma'am. ஓகே ஓகே. இதில் பர்டிகுலர் மேட்டரில் எந்த PM10 ஆர் PM2.5 எது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும்? PM2.5. எஸ், PM2.5. ஓகேவா? PM10 இந்த ரெண்டுத்தையும் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? லெஸ் தென் சிம்பிள் தான் வந்துட்டு இருக்குது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. இதில் ஆந்த்ரோபோஜெனிக் சோர்சஸில் ஏதாவது ஒரு 2-3 சொல்லுங்களேன் பர்டிகுலர் மேட்டர். பவர் Power பிளான்ஸ், plant construction activities. எஸ், பவர் பிளான்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சைட் போலாம் தானே? Yes, ma'am. ஓகே. ஏதாவது புரியலன்னா கேளுங்க. ஓகேவா? இஃப் ஐ நோ ஐ வில் கிளாரிஃபை. ஓகே. நெக்ஸ்ட் பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். ஓகேவா? போப் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஃபுல் ஃபார்ம் என்ன போப்க்கு? Persistent organic pollutants. எஸ், பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட். ஓகே. பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட், பேன் இதெல்லாம் எதுக்கு பார்த்தோம்? First primary source. எஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இது பார்த்தலாம். பர்சிஸ்டன்ஸ் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். இது வந்து என்ன? ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் தட் ஆர் ரெசிஸ்டன்ட் டு டீக்ரடேஷன். நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் பிஓபி அப்படின்னா பிரைமர்லி ப்ரொடியூஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ். இது வந்து எது மூலமாக வருது அப்படின்னா இண்டஸ்ட்ரியலில் நடக்கக்கூடிய ஒரு பொல்யூட்டன்ஸ் மூலமாக வரக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு பொல்யூட்டன்னா அது பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். ஓகேவா? இது வந்துட்டு ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். போத் நம்ம ஹியூமன்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை வைல்ட் லைஃப்காக இருக்கட்டும், இது வந்து ரொம்பவே வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு பொல்யூட்டன்ஸ் மட்டும் பார்க்குறோம். இதோட ஃபீச்சர்ஸ் பாருங்க. ஹையர் லைஃப் ஸ்பேன். இது வந்து சீக்கிரத்தில் மறையக்கூடிய பொல்யூட்டன்ஸ் வந்து கிடையாது. ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒன்று தான் வந்துட்டு பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். ஓகேவா? ஹையர் லைஃப் ஸ்பேனாக இருக்கும் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பை நேச்சுரல் கேரியர்ஸ் லைக் சாயில், வாட்டர், ஏர் அண்ட் கெட்ஸ் அக்யூமுலேட்டட் இன் ஃபேட்டி இஷ்யூஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். சாயில், வாட்டர், ஏர் மூலயமாவும் வந்துட்டு பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் வந்துட்டு வரும். அண்ட் வந்து இப்போ லிவிங் ஆர்கானிசம்ஸ் பார்க்கும்போது இப்போ ஃபிஷ்ஷஸ் லைக் நம்மளும் கூட அந்த மாதிரி லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்குலாம் வந்துட்டு ஃபேட்டி இஷ்யூஸில் வந்துட்டு இந்த போப் பொல்யூட்டன்ஸ் வந்துட்டு இருக்கிறதா அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஓகேவா? இது வந்து பிகம்ஸ் பார்ட் ஆஃப் ஃபுட் செயின் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். இப்போ எப்படின்னா ஒரு ஃபுட் செயின்னா வி ஆல் நோ தட் ஒரு ஸ்பீசிஸ்லேருந்து ஒரு ஸ்பீசிஸ்க்கு வந்து பரவக்கூடியதாக வந்துட்டு ஃபுட் செயின் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அந்த மாதிரி கேட்டகரி தான் வந்துட்டு பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். ஓகேவா? இது வந்து டாக்ஸிக் ஃபார் போத் ஹியூமன் அண்ட் வைல்ட் லைஃப். இதை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா போப்பு தான். ஓகேவா? பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் வந்துட்டு பயோ அக்யூமுலேஷன் அண்ட் பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி 2 வகையாக பிரிக்கிறாங்க. பயோ அக்யூமுலேஷன் தட் வி ஆல் நோ, நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே படிச்சிருப்போம். அக்யூமுலேஷன் வந்துட்டு எப்படின்னா சொன்ன வார்த்தையே வந்துட்டு வர மாதிரி அடுத்தடுத்த லைனில் டிஃப்ரெண்ட்டாக ஒரே ஸ்டேட்மெண்ட் சொல்கிற மாதிரி இருக்கும். அதான் அக்யூமுலேஷன் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். பயோ அக்யூமுலேஷன் இங்கே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து பிக்சர்ஸ் காட்டுறேன். ஓகேவா?
நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பிக்சர்ஸ் காட்டுறேன் ஓகேவா. பயோ அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஃபுட் செயின் பார்க்குறோம்ல, ஃபுட் செயின் பார்த்தாச்சு. ஸோ வந்து பயோ அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது அந்த பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிஷ், ஒரு குட்டி ஃபிஷ் சாப்பிடுச்சு, அந்த அந்த அதுக்கு உடம்புல அந்த பொல்யூட்டன்ஸ் ஆகுச்சு அப்படின்னா அது இன்னொரு ஃபிஷ் சாப்பிடுச்சு அதுக்கு வரும், அதுக்கு அடுத்த ஃபிஷ் சாப்பிடுச்சு அதுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீசிஸ்லேருந்து வளர்ந்துட்டு போகக்கூடிய ஒரு பொல்யூட்டன்ஸ் அதாவது இருந்துச்சு அப்படின்னா அது பயோ அக்யூமுலேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஓகேவா. ஒரே ஸ்பீசிஸ்ல இருந்துட்டு அந்த பொல்யூட்டன்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் பயோ அக்யூமுலேஷன். அண்ட் பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு புல் இருக்குன்னா நமக்கே தெரியும். இப்போ நம்ம புல் இருக்கும், அந்த புல்லை வந்து ஒரு பூச்சி சாப்பிடும், பூச்சியை வந்து ஒரு பறவை சாப்பிடும், அந்த பறவையை பெரிய பறவை சாப்பிடும். அதுதான் வந்துட்டு அந்த மூலமா போப் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதா வந்துட்டு பயோ மேக்னிஃபிகேஷன். இப்போ நீங்க இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். பயோ அக்யூமுலேஷன்னா ஒரு ஸ்பீசிஸ் டு இன்னொரு ஸ்பீசிஸ் ஓகேவா, அப்படி ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது போப். நெக்ஸ்ட் வந்து பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது like leaves, then to grasshopper and birds, then to eagle. This is biomagnification. Clear? Yes, ma'am. Clear, ma'am. Okay, super. ஏதாவது டவுட்னா கேளுங்க ஓகேவா. ஓகே, பயோமேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரே ஸ்பீஷிஸா இல்ல அனதர் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் மூலமா பரவுமா? Different species. எஸ். அப்போ சேம் ஸ்பீஷிஸ்ல இருந்து பரவ ஸ்ப்ரெட் ஆகும்னா அது என்னது? Bio accumulation. எஸ், பயோ அக்யூமுலேஷன் ஓகேவா. இது வந்து நம்ம எந்த டாபிக்ல பார்க்குறோம்? Popes. எஸ், போப்னா என்ன ஃபுல் ஃபார்ம்? Persistent organic pollutants. எஸ், பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பயோ மானிட்டரிங். பயோ மானிட்டரிங்னா ஒன்றுமே கிடையாது, நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் மட்டும் புரிஞ்சுட்டு இருக்கிறதா ஓகேவா. புரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட். என்னன்னா வந்துட்டு சிஸ்டமேட்டிக் அசஸ்மெண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் டு மானிட்டர் சேஞ்சஸ் இன் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் ஆர் டிடெக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ். இப்போ நம்ம இருக்கிற அட்மாஸ்பியரில் எப்படி வந்துட்டு ஒரு பொல்யூட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சிஸ்டமேட்டிக் மூலமாக வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணலாம், குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறத வந்துட்டு பயோ மானிட்டரிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பிக்சர்ஸில் பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து இருக்கிற அட்மாஸ்பியர் நம்ம எப்படி சிஸ்டமேட்டிக் மூலமாக வந்துட்டு என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து அசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை எப்படி குறைக்கலாம், அதாவது பொல்யூட்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி கணிக்கிறதா வந்துட்டு பயோ மானிட்டரிங் அப்படின்ற டேர்ம்னு சொல்கிறாங்க. இது கிளியரா? clear, ma'am. ஓகே, புரியல அப்படின்னா சொல்லுங்க ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போட. பயோ மானிட்டர்னா சிஸ்டமேட்டிக் அசஸ்மெண்ட் டு அனலைஸ் ஆர் ரெகக்னைஸ் தட் பொல்யூட்டன்ஸ் இன் அவர் அட்மாஸ்பியர், தட் இஸ் பயோ மானிட்டரிங். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பயோ ரீஸ்டோரேஷன். பயோ ரீஸ்டோரேஷன் இஸ் நத்திங் பட் இப்போ நம்ம வந்து லேண்டில் வந்துட்டு ஒரு பொல்யூட்டன்ஸ் ஆயிருந்து, அதாவது ஈகோசிஸ்டம் வந்து டீக்ரேடேஷன் ஆயிருக்கு அப்படின்னா அது எந்த டெக்னிக் மூலமாக யூஸ் பண்ணி அதை ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கறது வந்துட்டு பயோ ரீஸ்டோரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஓகேவா. டெக்னிக் யூஸ் டு ரீஸ்டோர் டீக்ரேடட் ஈகோசிஸ்டம்ஸ் ஆர் ஹேபிட்டட்ஸ் டு தேர் நேச்சுரல் ஆர் டிசைர்டு ஸ்டேட். ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே முன்னிலைமைக்கு கொண்டு வர மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால் பயோ ரீஸ்டோரேஷன். நேம்ல இருக்கிற ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஒரு லேண்ட் வந்து ரொம்ப வறட்சியாகனா அதை என்ன பண்ணால் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறதா வந்துட்டு பயோ ரீஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் வரும் அப்படின்னா ரீஃபாரஸ்டேஷன், வெட்லேண்ட் ரீஸ்டோரேஷன் அண்ட் சாயில் ஸ்டாபிலைசேஷன். ஓகேவா, இது கிளியரா? ஸ்டாபிலைசேஷன் இதான் வந்து பயோ ரீஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Clear, ma'am. ஓகே, ரீஸ்டோர்னா வேற ஒன்றும் இல்லை, டீகே ஆன ஒரு அதாவது டீக்ரேட் ஆன லேண்டை வந்து நல்ல கம்போஸ்டருக்கு கொண்டு வர்றதா வந்துட்டு பயோ ரீஸ்டோரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணு. நான் வந்துட்டு இதில் வந்து இதுக்கப்புறம் பயோ ரெஸ்டோரேஷன் ஒன்று பார்ப்போம், பயோ ரெமிடியேஷன் ஒன்று பார்ப்போம். இதுவும் பயோ ரெமிடிசேஷன் இது பார்த்துட்டு வரலாம் ஓகேவா. ஓகே, பயோ ரெமிடிசேஷன் வேற, பயோ ரெஸ்டோரேஷன் ஓகேவா. ரெஸ்டோரேஷன் வேற. பயோ ரெமிடிசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு யூசிங் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் சச் அஸ் பிளான்ட்ஸ், பாக்டீரியா, ஃபங்கி டு ரிமூவ் ஆர் நியூட்ரலைஸ் பொல்யூட்டன்ஸ் ஃப்ரம் சாயில், வாட்டர் அண்ட் ஏர். இதில் வந்து எப்படின்னா வந்துட்டு ஒரு லேண்டில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது டீக்ரேடான ஈகோசிஸ்டம் வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் வந்துட்டு பிளான்ட்ஸ், பாக்டீரியா, லைக் நம்ம இப்போ கம்போஸ்ட் பண்ண அதாவது உரம்லாம் இருக்கும்ல அந்த உரம் போட்டு நம்ம அந்த இது ரீஸ்டோர் பண்ணுவோம்ல அதுதான் வந்துட்டு பயோ ரெமிடிசேஷன் அப்படின்ற சொல்லுவாங்க. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா
மைக்ரோ ஆர்கானிசம்னா வந்துட்டு வேற எதுவும் இல்லை, உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நேச்சுரலாகவே உரம் போட்டு அந்த லேண்டை வந்து ரீகெயின் பண்ணுறது தான் வந்துட்டு பயோ ரெமடிசேஷன். அதாவது ரெமடிஸ்னா இப்போ நம்ம வீட்டில் ஹேர் ஸ்பா, ஹேர் ஹேர் பேக்லாம் போடுவோம்ல, அதான் வந்துட்டு நம்ம நேச்சுரலாக பண்ணக்கூடிய ரெமடிஸ். அப்படின்னா நம்ம ஹேர் வளர்றதுக்காக நம்ம நேச்சுரலாக பண்ணுவோம்ல, அதான் வந்து ரெமடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இங்கே வந்து பயோ ரெமடிசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த மைக்ரோப்ஸ், அதுக்கப்புறம் பாக்டீரியா, ஃபங்கி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு லேண்டை வந்து நல்ல விதமாக கொண்டு வரதுக்கு பேர் வந்துட்டு பயோ ரெமடிசேஷன். இப்போ வந்துட்டு பயோ ரெமடிசேஷனுக்கும் பயோ ரீஸ்டோரேஷனுக்கும் நான் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன். பயோ ரெமடிசேஷன் ஸ்பெசிஃபிக்கலி ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் பொல்யூட்டன்ஸ் ஃப்ரம் த யூஸிங் மைக்ரோப்ஸ். அதாவது மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணி அந்த லேண்டோட பொல்யூட்டன்ஸை ரிமூவ் பண்ணால் அது பயோ ரெமடிசேஷன். அது இது பயோ ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிறது அந்த, அதாவது பயோ ரெமடிசேஷன்ங்கிறது ஒரு சின்ன கான்செப்ட், வேறஸ் பயோ ரெஸ்டோரேஷன்ங்கிறது வந்து ஒரு ப்ராடர் கான்செப்ட். ஓகேவா? அந்த இதில் டீக்ரேட் ஆன ஈகோசிஸ்டம்னா நல்ல விதமாக கொண்டு வரணும், அது இல்லாமல் நல்ல விதமான செடிகள்லாம் வளர்க்குறோம் அப்படின்ற மாதிரி பெருசாக கொண்டு வரது வந்துட்டு பயோ ரெஸ்டோரேஷன். நான் சொல்ல வர்றது புரியுதா? ரிப்பீட் பண்ணணுமா? புரியுது மேம். புரியுது மேம். ஓகே, தேங்க்யூ. பயோ ரெமடிசேஷன் வந்துட்டு வெறும் மைக்ரோப்ஸ்னா நத்திங் பட் உரம். ஓகேவா? உரத்தை யூஸ் பண்ணி ஒரு லேண்ட்ல உள்ள பொல்யூட்டன்ஸ் வந்து ரிமூவ் கெமிக்கலா மேம்? கெமிக்கல் இல்லாம நேச்சுரல் மட்டும் வைக்கிறது. எஸ், நேச்சுரலா இது பண்றதா வந்துட்டு பயோ ரெமடிசேஷன், பயோ ரெஸ்டோரேஷன் கீழே வரக்கூடியது. ஓகேவா? ரிமூவிங் ஒன்லி பொல்யூட்டன்ஸ் வந்துட்டு பயோ ரெமடிசேஷன். இது வந்து சின்ன பிரான்ச்சா பார்த்தோம் அப்படின்னா பெருசு வந்து பயோ ரெஸ்டோரேஷன். அதுல வந்து பார்டர் கான்செப்ட் அதிலேயே கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த ஈகோ சிஸ்டம் கிளியர் தானே? கிளியர் மேம். கிளியர் மேம். ஓகே ஓகே, நான் அந்த பிபி நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க லேட்டர் ரீட் பண்ணி பாருங்க, யூ வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் தானே? போகலாம் மேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பயோ ஆக்மெண்டேஷன். இது வந்து எப்படின்னா அங்கே நம்ம நேச்சுரல் ஆர்கானிசம்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு லேண்டை வந்து திரும்ப ரீஅட்டைன் பண்ணோமா. இதில் வந்து எப்படின்னா process of adding specific engineered microorganism to a contaminated environment to accelerate the degradation of pollutants. அதாவது இதுவும் அதே கான்செப்ட் தான், பட் வந்து ஸ்பெசிஃபிக் இன்ஜினியர்டு சம்திங் யூஸ் பண்ணி அதுலேயும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும், பட் ஸ்பெசிஃபிக் இன்ஜினியர் யூஸ் பண்ணி அந்த லேண்டில் உள்ள பொல்யூட்டன்ஸ்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. தட் இஸ் பயோ ஆகுமெண்டேஷன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? பயோ ரெமடிசேஷனுக்கும் பயோ ஆகுமெண்டேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். பயோ ஆகுமெண்டேஷன்ஸ்னா கிளியர் தானே? அதில் வந்து ஸ்பெசிஃபிக் இன்ஜினியரிங் மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி ஒரு லேண்டில் உள்ள பொல்யூட்டன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. கிளியர் தானே? கிளியர் மேம். எஸ் மேம். ஓகே ஓகே, ஜிஸ்ட் மட்டும் தெரிஞ்சாலே யூ கேன் ஆன்சர் டு தி செட் எக்ஸாம். ஓகேவா? நேச்சுரலாக யூஸ் பண்ணுவாங்களா, ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவாங்களா? ஓகேவா? அப்படி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தலாம். பயோ ரெமடிசேஷன் அண்ட் பயோ ஆகுமெண்டேஷன். பயோ ரெமடிசேஷன் பார்க்கச்சே நேச்சுரல் ப்ராசஸாக இருக்கும். ஓகேவா? நேச்சுரல் ப்ராசஸ் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் உரத்தை போட்டுவே பண்ணுறதா இருக்கும். பயோ ஆகுமெண்டேஷனில் பார்க்கும்போது டார்கெட்டட் ப்ராசஸ். இந்த இதுக்குள்ளே இதை முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை முடிச்சிருவாங்க. பட் வந்து நேச்சுரலாக பார்க்கும்போது அது நடக்காது. அது நேச்சுரல் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் அது நம்ம நடக்குமே. இதில் வந்து டார்கெட்டட் ப்ராசஸில் வந்துட்டு அவங்க நினச்ச இதெல்லாம் முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரனாலே ஸ்லோவாக தான் இருக்கும், பட் ஸ்லோவாக இருந்தாலும் ஹெல்த்தியாக கொடுக்கும். தட் இஸ் நேச்சர். ஸோ வந்து பயோ ரெமடிசேஷன் ஸ்லோவாக நடக்கும், இது வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். நெக்ஸ்ட் வந்து டிபெண்ட் ஆன் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். மழையோ வெயிலோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த லேண்டை வந்துட்டு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். இங்கே வந்து மைக்ரோப்ஸ் இன்ஜினியர் டு வித்ஸ்டாண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். அதில் யூஸ் பண்ணுற இன்ஜினியர்ட் மைக்ரோப்ஸ் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நின்று செஞ்சு கொடுக்கும். ஓகேவா? இதில் வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட் கம்மியாக இருக்கும் பயோ ரெமடிசேஷனில், இதில் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. நெக்ஸ்ட் வந்து மினிமல் இம்பாக்ட். இதில் நேச்சராக பண்ணும்போது இம்பேக்டே இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பயோ ஆகுமெண்டேஷனில் வந்துட்டு நான் நேட்டிவ் மைக்ரோப்ஸ் அன்இன்டெண்டட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் லோக்கல் பயோடைவர்சிட்டி. அதாவது ரொம்ப பெருசாலாம் இருக்காது, பட் லோக்கல் பயோடைவர்சிட்டிஸ் சின்ன சின்ன அனிமல்ஸ், குட்டி குட்டி இன்செக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சின்ன இம்பாக்ட் இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்துட்டு பயோ ஆகுமெண்டேஷன். இது கிளியரா? கிளியர் மேம். கிளியர் மேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு பிஒய் கீ கொடுத்துருக்காங்க. இது கிளியரா இருக்கா இல்லை ஜூம் பண்ணணுமா? ஜூம் பண்ணணும் மேம். ஜூம் பண்ணுங்க மேம். ஓகே ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஏரோசல்ஸ் பார்க்குறோம்.
இது கொஞ்சம் ரீட் பண்ணி எது ஆர்எஸ்எஸ் கீழே வரும் மட்டும் அப்படி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து லாஸ்ட் ஒன் மேம். எஸ், வெரி குட். எனி சாலிட் ஆர் லிக்விட் பார்ட்டிகல் சஸ்பெண்டட் இன் ஏர் தான் ஏரோசோல்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். வெரி குட். ஓகே, நானோ பார்ட்டிகல்ஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸ்மோக்னா நமக்கு தெரியும், கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. Smoke, first one absent. ஃபர்ஸ்ட் ஒன். எஸ், வெரி குட். ஸ்மோக் அப்படிங்கிறது பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம்ட் பை இன்கம்ப்ளீட் காம்பினேஷன் வித் மிக்சர் ஆஃப் கார்பன் வாலடைல்ஸ். வாலடைல்ஸ் விச் மீன்ஸ் எப்படின்னா காற்றுல இருக்கக்கூடியது, பட் சீக்கிரத்தில் அது வந்து மறைஞ்சிரும். ஓகேவா? வாலடைல் காம்பனன்ட்ஸ் நம்ம லேட்டராக பார்ப்போம். அது வந்து ரொம்ப நேரம் இருக்கக்கூடிய பொலிட்டன் கிடையாது, டக்குன்னு மறைஞ்சிரும். ஸ்மோக் பண்ணாலும் அப்படிதான். ஓகேவா? டக்குன்னு மறைஞ்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நானோ பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஃபைன் பார்ட்டிகல்ஸ். இதுக்கு நானே சொல்லிடுறேன். ஓகேவா? நானோ பார்ட்டிகல்ஸ்க்கு வந்துட்டு பார்ட்டிகல் சைஸ் particles with size less than 2(5 micrometer. அதான் வந்து நானோ பார்ட்டிகல்ஸ் கீழே வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நானோ 2/5. நெக்ஸ்ட் வந்து ஃபைன் பார்ட்டிகல்ஸ் வந்து 0.2 micrometer. நோட் பண்ணியாச்சா? எஸ் மேம். Yes, ma'am. ஓகே ஓகே, நானோ பார்ட்டிகல்ஸ்னா 2/5 micrometer and fine particles 0.2. 0.2. ஓகே, இப்பவே படிச்சுக்கோங்க. இது தனியாலாம் டைம் கிடைக்காது. இப்பவே படிச்சுக்கோங்க. நானோ பார்ட்டிகல்ஸ் 2/5, ஃபைன் பார்ட்டிகல்ஸ் 0.2. லெஸ் தென் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கிரேட்டர் தென் கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலாம். லெஸ் தென் பார்ட்டிகல்ஸ் வித் சைஸ் லெஸ் தென் 0.2 மைக்ரோமீட்டர் அண்ட் பார்ட்டிகல்ஸ் வித் சைஸ் லெஸ் தென் 2/5 மைக்ரோமீட்டர் வந்து நானோ பார்ட்டிகல்ஸ். இஸ் தட் கிளியர்? எஸ் மேம். கிளியர் ஓகே மேம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்மாக். ஓகே, நான் சீக்கிரம் முடிக்க பார்க்கணும். ஓகேவா? ஸ்மாக் அப்படிங்கிறது வந்துட்டு as we all know, நம்ம சின்ன வயசுலேயே ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஸ்மாக் அப்படிங்கிறது வந்து 2 எலமெண்ட்ஸோட ஒரிஜினேட் தான் வந்துட்டு ஸ்மாக் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஓகேவா? ஸ்மாக் வந்து டைப் ஆஃப் இன்டென்ஸ் ஏர் பொல்யூஷன் கேரக்டரைஸ்டு பை மிக்சர் ஆஃப் ஸ்மோக், ஃபாக் ப்ளஸ் கெமிக்கல் பொல்யூட்டன்ஸ். இதெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு ஸ்மோக். ஓகே, நம்ம சின்ன வயசு படிச்சிருப்போம் ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் ஸ்மோக் அப்படின்னு படிச்சிருப்போம். இதில் வந்து கெமிக்கல் பொல்யூட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது ஸ்மோக்ல. டைப்ஸ் ஆஃப் ஸ்மாக் பார்க்கச்சு 2 டைப்ஸ் தான். ஓகேவா? இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நானே பார்த்தேன். ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக் வந்துட்டு வந்துருந்துச்சு. அதுலேயும் எக்ஸ்பெஷலி ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் வந்துருந்துச்சு. ஓகேவா? ஓகே, வாட் ஆர் த 2 types of smoke? Photochemical. Photochemical smoke, industrial smoke. எஸ், ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக். ஓகே, நான் இது வரைக்கும் நான் இடத்துல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுருவா? Yes, Yes, ma'am. ma'am. ஓகே, கொஞ்சம் ஸ்லைடை கொஞ்சம் பார்க்காம இருங்கண்ணே. நான் கொஞ்சம் ஸ்லைடை பின்னாடி போகிறேன். ஓகே, இப்போ ஒரு சிஸ்டமேட்டிக் அசஸ்மெண்ட் வச்சு என்விரான்மெண்ட்ல பொல்யூட்டன்ஸ் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? சிஸ்டமேட்டிக் அசஸ்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு என்விரான்மெண்ட்ல பொல்யூட்டன்ஸ் இருக்கு அதை பார்த்து கண்டுபிடிச்சி அதை குறைக்கிறதுக்கு வந்து என்ன டேர்ம்ல சொல்லுவாங்க? Bio monitoring. எஸ், வெரி குட். பயோ மானிட்டரிங். கொஞ்சம் கிளாஸ் கவனிங்க. ஓகேவா? கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நான் சொன்னதுக்கு என்ன டேர்ம் வரும்? பயோ மானிட்டரிங். Biomonitoring. எஸ், பயோ மானிட்டரிங். ஓகே, இப்போ நம்ம பார்த்ததுலேயே எந்த பொல்யூட்டன்ஸ் வந்துட்டு லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாக இருக்கும், அப்புறம் போத் ஹியூமன் அண்ட் வைல்ட் லைஃப்குள்ளே வந்துட்டு பொல்யூட்டன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்? எஸ், ஹையர் லைஃப் ஸ்பேன், டாக்ஸிக் ஃபார் ஹியூமன். Bioaccumulation. நோ. Bio remediation. நோ. கிளாஸ் புரியலையா? Question ஒருக்க ரிப்பீட் பண்ணுங்க மேம். ஓகே, அந்த இப்போ நம்ம பார்த்த பொல்யூஷன்ஸ்ல எது வந்து ஹையர் லைஃப் ஸ்பேனாக இருக்கும், அப்புறம் டாக்ஸிக் ஃபார் ஹியூமன் அண்ட் வைல்ட் லைஃப்க்கு வந்துட்டு டாக்ஸிக் கொடுக்கும், அப்புறம் ஃபுட் செயின் மூலமாகவும் வந்துட்டு வரும், அது எந்த பொல்யூட்டன்ஸ்? ஓகே, நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இதுதான் பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். நோட்ஸ் எடுக்கலன்னா பரவாயில்ல, லேட்டராக நோட்ஸ் சென்ட் பண்ணுறேன், அதை பார்த்து படிச்சிருங்க. ஓகேவா? நடத்தும் போதே படிச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேட்டு தான் நான் இப்போ கேட்கேன். ஓகேவா? பர்சிஸ்டன்ட்னா பர்சிஸ்டாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப நாள் நீட்ஸ் இருக்க மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதான் பர்சிஸ்டன்ட்
ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். அதில் தான் ஹையர் லைஃப் ஸ்பேன் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பீசிஸ்லேருந்து இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து அதாவது பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் வந்து பொல்யூட்டன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது என்ன டேர்ம்னு சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸில்? மேக்னிஃபிகேஷன். எஸ், வெரி குட். பயோ மேக்னிஃபிகேஷன். ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது? புரியலையா கிளாஸு? ஓகே, ஒரே ஸ்பீசிஸ் மூலமா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? பயோ அக்குமுலேஷன். அக்யூமுலேஷன். எஸ், பயோ அக்யூமுலேஷன். நான் ஊடையில் வந்து சொன்னேன், நம்ம லிட்ரேச்சர்னா ஒரு இங்கிலீஷ், இன்ஜினியரிங்னா ஒரு இங்கிலீஷ், சயின்ஸ்னா ஒரு இங்கிலீஷ். அதுக்கு என்ன டேர்ம் சொன்னேன்? English for specific பர்பஸ். எஸ், வெரி குட். இங்கிலீஷ் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ், இஎஸ்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இஎஸ்பி, இங்கிலீஷ் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஓகே, இது PM10 அண்ட் PM2.5 பார்த்தோமா? இதுல இருந்து எது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும்? PM 2.5. எஸ், PM2.5. ஏன்னா வந்துட்டு 2.5ங்கிறது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடிய சீக்கிரம் நம்ம உடல்ல கலந்துரும். ஓகேவா? அதான் வந்துட்டு PM2.5. ஓகே ஓகே, பேனுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? தப்பா இருந்தாலும் பரவாயில்லடி, சொல்லுங்கடி. பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட். எஸ், வெரி குட். பெராக்சி ஆக்சிடைல் நைட்ரேட் தான் பேன். ஓகேவா? பேனுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்துறோம். போப்புக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? POP. Persistent organic pollutants. pollutants. எஸ், பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். ஓகேவா? இது வந்து போத் ஹியூமன் அண்ட் வைல்ட் லைஃப் வருமா இல்லை ஒன்லி ஹியூமன் மட்டுமா? இது Only ரெண்டுக்குமே ஹியூமன் அண்ட் வைல்ட். எஸ், ஹியூமன் அண்ட் வைல்ட் லைஃப் ஒன்லி கிடையாது. போத் ஹியூமன் அண்ட் வைல்ட் லைஃப்ல வரக்கூடியது வந்துட்டு பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லேண்ட்ல உள்ள பொல்யூட்டன்ஸ் மட்டும் ரிமூவ் பண்றதுக்கு என்ன நேம் சொல்லுவாங்க? ஓவராலா கேட்கல, சின்ன பார்ட். பயோ ஆகுமெண்டேஷன். கேட்கல, மட்டும் சொல்லுங்க. மணி 7. இஸ் பயோ ரெமடியேஷன். ஓகேவா? பயோ ரெஸ்டரேஷன் பார்டர் கான்செப்ட். சாரி மணி மணி இந்தா, சாரி. ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். ஓகேவா? பயோ மாடர்னிங் கிளியர், பயோ ரெஸ்டரேஷன் கிளியர். ஐ திங்க் reforestation, wetland restoration, soil stabilization. ஓகே, ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஜினியர் யூஸ் பண்ணி ஒரு லேண்டை வந்து டிகிரேட் ஆன லேண்டை வந்து கொண்டு வருது, அதுக்கு என்ன டேர்ம் சொல்லுவாங்க? bio augmentation. எஸ், வெரி குட். பயோ ஆகுமெண்டேஷன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்மோக் எத்தனை டைப்ஸ் உண்டு? 2 types. 2 type. எஸ், வாட் ஆர் தே? Industrial smog, photochemical smog. எஸ், வெரி குட். ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக். ஓகேவா? ஸ்மாக் அப்படின்றது எந்தெந்த டேர்ம்லாம் எந்தெந்த எலிமெண்ட்ஸ் சேர்த்தா ஸ்மாக்? Smoke and fog. Chemical. கெமிக்கல் பொல்யூட்டன்ஸ். எஸ், மூணாவது சொன்னேன்ல, கெமிக்கல் பொல்யூட்டன்ஸ் சேர்த்து. ஓகேவா? ஸ்மோக், ஃபாக் ப்ளஸ் கெமிக்கல் pollutant. எஸ், கெமிக்கல் பொல்யூட்டன்ஸ். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக்னு பார்த்தோமா? அதுக்கு அதர் நேம்ஸ் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் ஸ்மாக் அண்ட் சம்மர் ஸ்மாக் அப்படின்ற மாதிரி. லேட்டராக நம்ம இதில் டெஃபினேஷன் பார்த்தா எதுக்கு சம்மர் வந்துச்சு அப்படின்ற மாதிரி தெரியும். ஓகேவா? ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் எது கீழே வரக்கூடிய டைப்ஸ்? எது கீழே வரக்கூடிய டைப்ஸ்ன்னு கேட்டேன். ஃபோட்டோ கெமிக்கல். எஸ், ஸ்மாக். ஸ்மாக் கீழே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபோட்டோ கெமிக்கல். அதுக்கு ஆல்சோ நோன் அஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் Summer ஸ்மாக். smog, Los Angeles smog. எஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ் ஸ்மாக் அண்ட் சம்மர் ஸ்மாக். ஓகேவா? இது வந்து ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் சேர்ந்தா வந்து ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் வரும் அப்படின்னா, சன்லைட் ரியாக்ட்ஸ் வித் பொல்யூட்டன்ஸ் சச் அஸ் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் அண்ட் volatile organic compounds emitted by vehicles and industrial sources. என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா பிவைக்கில் எந்த 3 எலிமெண்ட்ஸ் சேர்ந்தா ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் sunlight plus nitrogen oxide plus volatile organic compounds. These 3 elements to create the photochemical smog அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தான். ஓகேவா? Okay. ஓகே, sunlight reacts with pollutants such as nitrogen oxides and volatile organic compounds emitted by vehicles or industrial resources. அதுக்கப்புறம் கீழே இன்னொரு காம்பவுண்ட்ஸ் இருக்குது, என்னன்னா ஓசோன், அப்புறம் பெராக்சைடு நைட்ரேட் பேன் பார்த்தோம்.
ஆல்டிஹைட்ஸும் பெராக்சைடு நைட்ரேட் வந்து என்ன காஸ் பண்ணும் அப்படின்னா ஐ இரிட்டேஷனை கொண்டு வரும். ஓகேவா? ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக்ல ஐ இரிட்டேஷனை கொண்டு வரக்கூடியது என்னன்னா பேன் அண்ட் ஆல்டிஹைட்ஸ். அப்புறம் பிளான்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு டேமேஜ் வந்துட்டு வரும். குட்டி குட்டி பிளான்ட்ஸ் வந்து டேமேஜ் வருது வந்துட்டு எதனால அப்படின்னா பேன் அண்ட் ஆல்டிஹைட்ஸ். ஓகேவா? ஓகே, ஓசோன், பெராக்சைடு நைட்ரேட், ஆல்டிஹைட்ஸ்லாம் வந்து எந்த ஸ்மாக் கீழே பார்க்குறோம்? photochemical smoke. எஸ், ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக். கெமிக்கல் ஸ்மாக்கு இம்பார்ட்டன்டான 3 எலமெண்ட்ஸ் என்னலாம்? எந்த 3 சேர்ந்தா ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் வந்து உருவாகும்? Nitrogen oxide, volatile organic compound. எஸ், ப்ளஸ் சன்லைட். சன்லைட்டை sun. விடக்கூடாது. ஓகேவா? எஸ், ஆ. சன்லைட். ஓகே, சன்லைட், நைட்ரஜன் ஆக்சைடு, வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். சொல்ல சொல்ல எனக்கு தான் மனப்பாடம் ஆகும். நீங்கள் சொல்ல தான் உங்களுக்கு மனப்பாடம் ஆகும். ஓகேவா? உங்களுக்காக தான் இப்போ இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கு. ஸோ வந்து சொல்லுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு மனப்பாடம் ஆகும். உங்களுக்குள்ள அங்கே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து எங்கே வந்துட்டு ரொம்ப ப்ரிவேலாக இருக்கும் அப்படின்னா காமன் இன் அர்பன் ஏரியாஸ் வித் ஹெவி டிராஃபிக் அண்ட் ஆம்பிள் சன்லைட். ஆம்பிள் சன்லைட், போதுமான சன்லைட் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப ஹெவி டிராஃபிக். நம்ம எக்ஸாம்பிளாக நியூ டெல்லி எடுக்கலாம். ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் நியூ டெல்லி வந்துட்டு எடுக்கலாம். ஏன் அப்படின்னா நியூ டெல்லி நான்லாம் சேனலில் டிவியில் நியூஸில் பார்க்கும்போது பனி பெய்யுது போல் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாரும் மாஸ்க் போட்டு சுற்றுவாங்க, அது வந்து பனி இல்லை பொல்யூட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா அங்கே வந்து அதிகமான வெஹிக்கல்ஸ்லாம் வந்துட்டு ஓடும், நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் அங்கே இருக்குது. அதனால வந்துட்டு ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் வந்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபார் நியூ டெல்லி. ஓகேவா? அர்பன் ஏரியாஸ் நியூ டெல்லி. அப்புறம் ஹெவி டிராஃபிக் அந்த இடத்துல ரொம்பவே இருக்கும். ஆம்பிள் சன்லைட். ஓகே, இதெல்லாம் தான் வந்துட்டு சம்மர் சீசன். நம்ம அர்பன் ஏரியாஸ்லாம் சம்மர் சீசன் பார்க்கலாம். ஓகே, சன்லைட் இருக்கிற சம்மர் சீசன். ஸோ தட் இஸ் கால் சம்மர் ஸ்மாக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் கிளியரா? Clear, ma'am. Clear, ma'am. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக். ஓகேவா? ஓகே, ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக்ல வந்துட்டு எந்த மாதிரி கிளைமேட் இருக்கும்? சம்மர் ஸ்மாக். எஸ், அதனால சம்மர் ஸ்மாக் சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த பிளேஸ் வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன் ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக்கு? Delhi. எஸ், நியூ டெல்லி சொன்னேன். எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் வந்து ஸ்மாக்ல வரக்கூடிய செகண்ட் டைப் இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக். இதுக்கு அதர் நேம்ஸ் இருக்கு. கிளாசிக்கல் ஸ்மாக், லண்டன் ஸ்மாக் அண்ட் சல்ஃபியூரஸ் ஸ்மாக். ஓகேவா? இது வந்து எதனால வருது அப்படின்னா ஃபாசில் ஃபியூல்ஸ் பர்ன் பண்றதுனாலயோ, நிலக்கரி எரிக்கிறதுனாலயோ, அப்புறம் ரிலீசிங் சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் பர்டிகுலேட் மேட்டர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுறதுனால இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக் அப்படின்ற மாதிரி நடக்கும். ஓகேவா? இதுல வந்து மேஜர் காம்பனன்ட்ஸ் பார்த்தோம்னா அங்க நம்ம சன்லைட், நைட்ரஜன் ஆக்சைடு, விஓசி பார்த்தோம்ல. இதுல வந்து மேஜர் என்னன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் பர்டிகுலேட் மேட்டர். இந்த ரெண்டு தான். யூ ஹாவ் டு மெமரைஸ் திஸ் டூ ஒன்லி, சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் பர்டிகுலேட் மேட்டர். ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் என்னலாம்? சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் பர்டிகுலர் மேட்டர். எஸ், சல்ஃபர் டை ஆக்சைடு, பர்டிகுலேட் மேட்டர். அங்க 3, இங்க 2. ஓகேவா? சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் பர்டிகுலேட் மேட்டர். ஓகே, PM 2.5 ஹார்ம்ஃபுல்லா இல்ல 10 ஹார்ம்ஃபுல்லா? 2.5. எஸ், 2.5. எதனால 2.5 ஹார்ம்ஃபுல்? அது ஈஸியா லங்ஸ்ல அந்த ரொம்ப பொல்யூஷன்ஸ் எல்லாம் குட்டியா அந்த இருப்பாங்க. எஸ், அது வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். ஸோ வந்துட்டு லங்ஸ்குள்ள பெனட்ரேட் ஆகும். ஈவன் பிளட் ஸ்ட்ரீம்ல கூட வந்துட்டு அது வந்து கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து அது 2.5ங்கிறது வந்துட்டு ரொம்ப ஹார்ம்ஃபுல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்க, பேக் டு இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக். அதில் காம்பவுண்ட்ஸ் என்னன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, பர்டிகுலேட் மேட்டர். ஓகேவா? இந்த இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேயிஷ் ஹேஸ் அப்பியரன்ஸ். இப்போ நம்ம பனிமூட்டமா காலையில இருக்கலாம், ரொம்ப கிரேயிஷ் கலர்ல இருக்க அப்பியரன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக் அப்படின்னு சொல்றோம். இது வந்து எங்களை ப்ரிவலண்டா இருக்கும்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ், பர்டிகுலர் இன் கூலர் மாய்ஸ்ட் கிளைமேட்ஸ். இங்க வந்து வெட் பிளேசஸா இருக்கக்கூடிய பிளேஸ்ல இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸ் தான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக். வேற நம்ம அங்க பார்த்தது வந்துட்டு சம்மரா இருக்கும், ரொம்ப ஹாட்டா இருக்கக்கூடிய பிளேஸ்ல வரக்கூடிய போட்டோ கெமிக்கல் ஸ்மாக். இங்க வந்து கூலரா இருக்கும். கிளியரா? எஸ் மேம். இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக். இண்டஸ்ட்ரியல்னா ரொம்ப கூலிங்கான பிளேஸ் இருக்கும், இல்லைன்னா கேரளா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பிளேஸ்ல வந்துட்டு கிரேயிஷ் கலர்ல இருக்கும், கூலாவும் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடியது இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக். வேற நியூ டெல்லி வந்து நீங்க எக்ஸாம்பிளா ஃபார் எந்த ஸ்மாக்கு? நியூ டெல்லி. சம்மர் ஸ்மாக். எஸ், எஸ், போட்டோ கெமிக்கல் ஸ்மாக் தான் வந்துட்டு நியூ டெல்லி பார்த்தோம். ஓகேவா? கூலிங்கா இருக்க பிளேஸ் உடைய பொல்யூட்டன்ஸ்லாம் வந்து எந்த ஸ்மாக்ல வரும்? எஸ், இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக். ஓகே, இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக் ஆல்சோ நோன் அஸ் யார் எழுதிச்சிங்களா? லண்டன் ஸ்மாக். கிளாசிக்கல். எஸ், கிளாசிக்கல். லண்டன். எஸ், லண்டன். கிளாசிக்கல், லண்டன், சல்போரஸ் ஸ்மாக். எஸ், வெரி குட், சூப்பர்.
இன்னொரு வாட்டி தெரியலனா பாத்துக்கோங்க ஓகேவா. இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக் ஆல்சோ known as கிளாசிக்கல் ஸ்மாக். அம்மா சாரி, கிளாசிக்கல் ஸ்மாக், லண்டன் ஸ்மாக், சல்ஃபியர் ஸ்மாக். அப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ் ஸ்மாக் எதை சொல்றோம்? photochemical smog. எஸ், போட்டோ கெமிக்கல் ஸ்மாக் தான் வந்துட்டு போட்டோ எஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ். லண்டன் ஸ்மாக்னு எதை பார்க்குறோம்? இண்டஸ்ட்ரியல் ஸ்மோக். Industrial. இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக். எஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் an extremely short lived and unstable air water pollutant? அன்ஸ்டேபிள் ஷார்ட் லிவ்டு கிளாஸ் இன் பிட்வீன்ல சொன்னேன். அதுல ஒரே ஒரு வேர்டு இங்க இருக்கு. volatile. எஸ், வெரி குட், வெரி குட். வாலடைல் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் தான் வந்துட்டு அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடியது அண்ட் ஷார்ட் லிவ்டா இருக்கக்கூடியது. கிளியரா எழுதி வச்சுக்கோங்க. ஷார்ட் லிவ்ட், இது வந்து பிஒய்க்கு மேம் போட்டிருக்காங்க. ஷார்ட் லிவ்ட் அண்ட் அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு ஏர் ஆர் வாட்டர் பொலியூட்டன் என்ன சொல்றாங்கன்னா வாலடைல் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் ஓகேவா. ஓகே, சன்லைட்டு, நைட்ரஜன் ஆக்சைடு, வாலடைல் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் இந்த 3 எலமெண்ட்ஸ் எதுக்கு பார்த்தோம்? Photochemical smog. Photochemical எஸ், smog. வெரி குட். போட்டோ கெமிக்கல் ஸ்மாக் ஓகேவா. ஓகே, அனதர் டைப் ஆஃப் ஸ்மாக் என்னது? ஒன்னு பாத்துறோம் போட்டோ கெமிக்கல். அனதர் ஒன் Industrial. Industrial smog. எஸ் இண்டஸ்ட்ரி. இந்த ரெண்டு டைப்ஸும் எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்தோம்? Smog. Smog. எஸ், வெரி குட். எஸ், ஸ்மாக். ஸ்மாக் வந்து எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் சேர்ந்தா ஸ்மாக்? Smoke, fog, Smog, chemical fog, pollutants. chemical எஸ், pollutants. ஸ்மோக், ஃபாக் பிளஸ் Chemical pollutants. கெமிக்கல் பொல்யூஷன்ஸ் ஓகேவா. ஸ்மோக்னா புகை மூட்டம் ஓகேவா. ஃபாக் அப்படிங்கிறது பனி மூட்டமா இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப நேரம் இருக்கக்கூடியது வந்துட்டு ஃபாக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்மோக்னா ஒரு 10 வச்சோம்னா தீ பொரிய, அதாவது புகையா வரல, அதாவது வந்து ஸ்மோக் ஓகேவா. ஃபாக் அப்படிங்கிறது வந்து பனிமூட்டமா இருக்கிறது, கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு அது போகும், அது வந்து நம்ம பனின்னே சொல்லலாம். ஃபாக் ரெண்டு சேர்ந்தா ஸ்மோக் பிளஸ் ஃபாக், ஸ்மோக் அண்ட் கெமிக்கல் pollutants also. Okay, next one இருக்கு. Which of the following pollutants termed short-lived climate pollutants? Short-lived climate pollutants. Hydrofluorocarbon. ஓகே, இதுல வந்துட்டு 3-4 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஆன்சர். ஓகே, ஹைட்ரோஃப்ளோரோகார்பன் ஷார்ட் லிவ்டா இருக்கும். எனி அதர்? Black carbon. ஓகே, பிளாக் கார்பன். எனிதிங் எல்ஸ்? Carbon dioxide. ஓகே, நோ. ஓகே, நான் ஆன்சர் சொல்லிடுறேங்க. எக்ஸப்ட் கார்பன் டை ஆக்சைடு, அதர் ஆல் கம் அண்டர் ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ஸ். கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கிறதுலே இருக்கக்கூடிய லாங் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ஸ் ஓகேவா. தட்ஸ் நம்ம மூவிஸ்லாம் பார்ப்போம், ஓசோன் லேயரில் ஹோல் விழுது அப்படின்ற மாதிரி ஓகேவா. ஓகே, ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ஸ் பார்க்கச்சு பிளாக் கார்பன், மீத்தேன், ஹைட்ரோஃப்ளோரோகார்பன்ஸ், சர்ஃபேஸ் ஓசோன், தீஸ் ஆர் கம் அண்டர் ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ஸ் ஓகேவா. கார்பன் டை ஆக்சைடு போட்டு லாங் லிவ்டு அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா. ஓகே, இது வரைக்கும் கிளியரா நடத்துனது? Clear. Clear. ஓகே, நான் வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்குறேன் ஓகேவா. ட்ரை டு ஆன்சர். நீங்கள் எப்படி கவனிச்சிருக்கீங்க அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். ஓகே, ஓகே. ஷார்ட் லிவ்டு பொல்யூட்டன்ஸ் நம்ம இப்போ லாஸ்ட் என்ன கொஸ்டின் பார்த்தோம்? எது வந்துட்டு லாங் லிவ்டுன்னு பார்த்தோம்? Carbon dioxide. Carbon Carbon dioxide. எஸ், ஷார்ட் லிவ். எஸ், வெரி குட். கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஷார்ட் லிவ்டில் நம்ம ஏதாவது ஒரு 4 பார்த்தோம், ஏதாவது ஒன்று சொல்லுங்க. Methane. black carbon, methane, Chlorofluorocarbon. Black Methane. Chlorofluorocarbon. surface Black ozone. carbon. எஸ், Black. எஸ், ஹைட்ரோக்ளோரோ கார்பன், அப்புறம் வந்துட்டு பிளாக் கார்பன் பார்த்தோம், மீத்தேன் பார்த்தோம், இன்னொன்று பார்த்தோம். ஓகே, சர்ஃபேஸ் Surface சர்ஃபேஸ் ozone. ஓசோன். எஸ், வெரி குட். சர்ஃபேஸ் ஓசோன் இதெல்லாம் வந்துட்டு ஷார்ட் லிவ்டு பார்த்தோம் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, கிளாசிக்கல் ஸ்மாக், லண்டன் ஸ்மாக் ஆர் சல்ஃபியூரஸ் ஸ்மாக் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? Smog. Industrial. கேட்கல. Industrial. Industrial smog. எஸ், இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக் ஓகேவா. அப்போ போட்டோ கெமிக்கல் ஸ்மாக் என்னென்ன நேம்ல சொல்லுவாங்க? Los Angeles smog. எஸ், Summer smog. எஸ், வெரி குட். லாஸ் ஏஞ்சல்ஸ் ஸ்மாக், சம்மர் ஸ்மாக் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஓகேவா. ஓகே, போட்டோ கெமிக்கல் ஸ்மாக்ல வரக்கூடிய 3 இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் என்னலாம்? Sunlight, nitrogen oxide,
volatile organic volatile compounds. எஸ் வெரி குட். சன்லைட், நைட்ரஜன் ஆக்சைடு அண்ட் விஓசி ஓகேவா. ஓகே விஓசி வந்து ஷார்ட் லிவ்டு ஆர் லாங் லிவ்டு பொலிட்டன்ஸ்? Short lived. Short எஸ் lived. எஸ் வெரி குட், ஷார்ட் லிவ்டு. அந்த மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கும்போது எந்த இதுக்கு நம்ம வால்டைல் பார்த்தோம்? ஓகே ஸ்மோக்கு பார்த்தோம் ஓகேவா. அந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ் நானோ பார்ட்டிகல்ஸ் பார்த்தோம். ஸ்மோக்ல வந்து லாஸ்ட்டாக வால்டைல் இருந்துச்சு. ஓகே ஓகே பயோ ரெமடிசேஷன் பயோ ஆகுமெண்டேஷன்ல எந்த இது வந்து எந்த மெத்தட் வந்து காஸ்ட்லியா இருக்கும்? Bio augmentation. Bioaugmentation. வெரி குட். பயோ ஆகுமெண்டேஷன் தான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் இன்ஜினியர் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ வந்து காஸ்ட்லியா இருக்கும் ஓகேவா. ஓகே ஸ்லோவா இருக்கும், டிபெண்ட் ஆன் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்னா எந்த இதுக்கு கீழே வரும்? Bioremediation. எஸ் பயோ ரெமடிசேஷன் கீழே வரக்கூடியது வந்து அது வந்து ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும், என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது ஓகேவா. ஓகே வேற என்ன கேட்டீங்க? ஓகே சிஸ்டமேட்டிக் அசஸ்மெண்ட் யூஸ் பண்ணி என்விரான்மெண்ட்ல உள்ள பொலிட்டன்ஸை கண்டுபிடிச்சு அதை குறைக்கிறது என்ன டேர்ம்ல சொன்னோம்? Biomonitor. எஸ் மானிட்டர் பண்றோம்ல, ஸோ தட் இஸ் பயோ மானிட்டரிங் ஓகேவா. ஓகே ஒரு ஸ்பீஷிஸ்ல இருந்து இன்னொரு ஸ்பீஷிஸ், அதாவது சேம் ஸ்பீஷிஸ்ல வந்துட்டு அந்த பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொலிட்டன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா, ஃபுட் செயின் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? பயோ ஒரே ரெசிஸ்டன்ட் ஸ்பீசிஸ் ஒரே ஸ்பீசிஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா, நோட் எடுத்து எழுதினீங்கனாலே உங்களால சொல்ல முடியும். எழுதலையா யாரும்? Bioaccumulation. Bio எஸ் accumulation. எஸ் வெரி குட். பயோ அக்யூமுலேஷன் ஓகேவா. அக்யூமுலேஷன் அக்யூமுலேட் ஒரே ஸ்பீசிஸ். ஓகே இதுக்கு கான்ட்ராஸ்ட் என்ன பார்த்தோம்? Biomagnification. எஸ் எஸ் வெரி குட். பயோ மேக்னிஃபிகேஷன் பார்த்தோம். அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் மூலமா Different பரவக்கூடியதா species. வந்துட்டு எஸ் பயோ மேக்னெட்டிக்னா ஒரு இதுல இருந்து இன்னொரு இது மாறும் ஓகேவா. லைக் நம்ம கிராஸ், அப்புறம் கிராஸ் ஹோப்பர், பேர்ட்ஸ் அண்ட் ஈகிள் பார்த்தோம். ஓகே ஓகே எது வந்துட்டு ஹையர் லைஃப் ஸ்பேன், டாக்ஸிக் ஃபார் ஹியூமன் அண்ட் வைல்ட் லைஃப்? பயோ அக்யூமுலேஷன் பயோ மேக்னிஃபிகேஷன் எதுக்கு எந்த டேர்ம் கீழே பார்த்தோம்? எந்த பொலிட்டன்ஸ் கீழே பார்த்தோம்? எஸ் நான் கேட்க Persistent organic pollutant. எஸ் வெரி குட். பர்சிஸ்டன்ஸ் ஆர்கானிக் பொலிட்டன்ஸ். ஓகே கிளாஸ்ல 1-2 பேர் தான் இருக்கீங்களா, கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஏரசஸ் வந்துட்டு 2 டைப்ஸ் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? Natural aerosols, anthropogenic aerosols. எஸ் வெரி குட். நேச்சுரல் ஏரசஸ் அண்ட் ஆந்த்ரோபோஜெனிக் ஆர் மேன்மேட் பார்த்தோம் ஓகேவா. ஆர்கானிக் ஏரசஸ் எந்த இது கீழே வரும்? மேன்மேட் ஆர் நேச்சுரல்? Natural. Natural. அப்பதான் சொன்னேன் ஆர்கானிக் வந்தாலும் நேச்சுரல் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். மேன்மேடு கீழே தான் வந்துட்டு ஆர்கானிக் ஏரசல்ஸ் வரும். நேச்சுரல் நம்ம பார்த்ததே 3: சீ சால்ட், டஸ்ட், போலன். இப்போ சொல்லுங்க ஆர்கானிக் ஏரசல்ஸ் வந்துட்டு நேச்சுரல் ஏரசல்ஸா மேன்மேடா? man-made. 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 எஸ் மேன்மேட். இன்னும் நம்ம 2 பார்த்தோம், பிளாக் கார்பன் அண்ட் சல்ஃபேட்ஸ் பார்த்தோம். இது வந்து ஏரசல்ஸ் கீழே வரக்கூடிய மேன்மேட் ஏரசல்ஸ். கிளியரா? ஓகே கொஸ்டின்ஸ் கேட்டா கிளியர் ஆயிருவீங்க ஓகேவா. ஓகே சீ சால்ட், டஸ்ட், போலன்னா எந்த ஏரசல்ஸ்? Natural aerosols. எஸ் அப்போ நம்ம மேன்மேட்ல வரக்கூடிய ஏரசல்ஸ் என்னெல்லாம் வரும்? Carbon. Organic aerosols. Sulfates. எஸ் எஸ் வெரி குட். பிளாக் கார்பன், சல்ஃபேட்ஸ், லாஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆர்கானிக் Organic ஏரசல்ஸ். aerosols. எஸ் வெரி குட். ஆர்கானிக் ஏரசல்ஸ். ஓகே பேன், போப், கிரவுண்ட் லெவல் ஓசோன், சல்ஃபியூரிக் ஆசிட், சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, நைட்ரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து பிரைமரி பொலிட்டன்ஸா செகண்டரி பொலிட்டன்ஸா? பிரைமரி பொலிட்டன்ஸ். Primary. Primary. ஓகே எல்லாரும் பிரைமரி தான். ஓகே செகண்டரி தான் ஆன்சர் ஓகேவா. போப் பேன் நானும் அப்போ கேட்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். செகண்டரி பொலிட்டன்ஸ் கீழே தான் வந்துட்டு பேன், போப் எல்லாமே வந்துட்டு வரும் ஓகேவா. ஏன்னா இதுல தான் மேக்ஸிமம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியதான் வந்துட்டு செகண்டரி பொலிட்டன்ஸ். அதுக்கு கீழே தான் பேனு, போப்ல வந்துட்டு நம்ம ரொம்பவே பார்த்தோம், ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஸோ வந்து செகண்டரி பொலிட்டன்ஸ் கீழே வந்துட்டு வரவே செய்யுமே. பிரைமரிலாம் வந்து த்ரூ டேரக்ட், அதாவது பிஃபோர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தட் இஸ் சஸ்பெண்டட் இன்டு த ஏர் ஓகேவா. அப்போ அதுல இருந்து ரொம்ப இதா இருக்காது. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய பொலிட்டன்ஸ் தான் வந்துட்டு லாங் லிவ்டா ஹார்ம்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. இப்போ நம்ம செகண்டரி பொலிட்டன்ஸ் கீழே வந்துட்டு பேன், போப்லாம் வரும். நான் என்ன சொன்னேன்னா பிரைமரியில் வந்துட்டு என்ன வரும்னா இந்த பர்டிகுலர் மேட்டர்ஸ், அதுக்கப்புறம் குளோரோ ஃப்ளோரோ கார்பன்ஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு பிரைமரி பொலிட்டன்ஸ்ல வரும். கிளியரா?
Clear, ma'am. Clear. ஓகே. பான், போப், நைட்ரிக் ஆக்சைடு இதெல்லாம் வந்துட்டு எந்த பொலிட்டன்ஸ் கீழ வரும்? Secondary pollutants. Secondary. எஸ், செகண்டரி பொலிட்டன்ஸ். எஸ், வெரி குட். குளோரோஃப்ளோரோகார்பன் எந்த பொலிட்டன்ஸ் கீழ வரும்? Primary pollutants. Primary pollutant. எஸ், பிரைமரி பொலிட்டன்ஸ். நான் வந்து பிபி ஷேர் பண்றேன். மேல வந்து ஆக்சைடு, சல்ஃபர், நைட்ரஜன் அதெல்லாமேட்டு பாத்துக்கணும். ஓகேவா? பிஎம்னா என்ன? Particulate matter. எஸ், பர்டிகுலர் மேட்டர். செகண்டரி பொலிட்டன் ஆர் பிரைமரி பொலிட்டன்ஸ்? Secondary. ஒன் செகண்ட். பிஎம் வந்து பிரைமரி. பிஎம் என்னது? பிரைமரி. எஸ், பர்டிகுலர் மேட்டர் வந்து நார்மலா தான் இருக்கும். சின்ன சாலிட் ஆர் டைனி பார்ட்டிகல்ஸ் தான். சோ தட் இஸ் கம் அண்டர் பிரைமரி பொலிட்டன்ஸ். ஓகேவா? பான், போப் அதெல்லாம் தான் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎம்னா நார்மலா இருக்கு. ஸோ வந்துட்டு பிரைமரி. பான், போப் தட் இஸ் ஆர் பார்க்கவே ரொம்ப இதா இருக்கு. ஸோ வந்துட்டு செகண்டரி பொலிட்டன்ஸ் கீழே வரும். தட் இஸ் ஸோ ஹார்ம்ஃபுல் அண்ட் காஸ் ஃபார் பீப்புள்ஸ் ஹெல்த் அண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வந்துட்டு செகண்டரி பொலிட்டன்ஸ். கிளியரா? நான் சொன்ன இது வரைக்கும் எல்லாம் சொன்னது கிளியரா? Clear. ஓகே, ஏதாவது ரிப்பீட் பண்ணா வந்துட்டு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. ஓகே, பயோ ஆகுமெண்டேஷன் என்ன? என்ன யூஸ் பண்ணுவாங்க? பயோ ஆகுமெண்டேஷன் என்ன யூஸ் பண்ணுவாங்க லேண்ட் ரீடேட் பண்ணதுக்கு? oops. Yes. Engineering. எஸ், ஸ்பெசிஃபிக் இன்ஜினியர் யூஸ் பண்ணி மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி லேண்ட் வந்து நல்லது கொண்டு வராங்க. ஓகே. நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து லெஸ் தென் எத்தனை மைக்ரோமீட்டர்? நானோ பார்ட்டிகல்ஸ் 2/5. எஸ், 2/5. நெக்ஸ்ட் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் லெஸ் தென் 0.2. எஸ் 0.2. 0.5. 0.2. 0.2. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேவா? லிசன் பண்ணாலே பாதி புரிஞ்சிடும். ஓகேவா? 0.2 மைக்ரோமீட்டர் தான் வந்துட்டு ஃபைன் பார்ட்டிகல்ஸ். வேர்ஸ் நானோ பார்ட்டிகல்ஸ் லெஸ் தென் 2/5 மைக்ரோமீட்டர். ஓகே, இது வரைக்கும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நான் ஃபர்தராக இன்னொரு பிபிடி கூட நான் வந்துட்டு உங்களுக்கு டீல் பண்ணுறேன். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் யூர் கோஆப்ரேஷன். தேங்க்யூ ஆல். Thank you. Thank you, ma'am. தேங்க்ஸ். Thank you, ma'am. தேங்க்யூ.